அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வருடங்களாக உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் சஸ்டெயினபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசுகிறாங்க. சஸ்டெயினபிலிட்டினா தமிழில் நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம். அந்த வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறாங்க? ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வேர்டை யாரும் யூஸ் பண்ணதில்லை. உலகம் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அந்த சஸ்டெயினபிலிட்டி அந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் பேசுகிறாங்க? அதுனா என்ன? அதற்கு இப்போ உலக நாடுகள்லாம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க என்பதை பற்றி எல்லாரும் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எல்லா மாணவர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதனால்தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் ஸ்வயம் போர்ட்டல் வழியாக ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்ஸில் சஸ்டெயினபிலிட்டினா என்ன? இந்த ஒரு 20-30 வருடமாக தான் எல்லா நாடுகளும் அதை பேச ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி 1972 முதல்ல ஒரு பெரிய மாநாட்டில் தான் இதை பற்றி பேசி இந்த சஸ்டெயினபிலிட்டியினுடைய தேவையை பற்றி புரிஞ்சு அதை உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய ஒப்பந்தம், பாரிஸ் ஒப்பந்தம், கயோட்டோ புரோட்டோக்கால், இதே மாதிரி நிறைய யூஎன் ஆர்கனைசேஷன் நடத்தின மாநாடில் இதனோட தேவையை எல்லா உலக நாடுகளுக்கும் அறிய வச்சாங்க. இதை அறிய வச்சாங்க. இது எதனால இந்த தேவை வந்ததுன்னா, நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு 200 வருடங்களாக தான் பூமிக்கு அடியில் இருந்த நிலக்கரி, ஆயில் போன்ற ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம எனார்மஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம நிறைய இன்வென்ஷன்ஸ், வாகனங்கள், மின் உற்பத்தியை வச்சு நிறைய சாதனங்கள் வந்தது. அந்த சாதனங்கள் நிறைய வர லைஃப் கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஆனால் நிறைய ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நிறைய வந்துடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்ததுனால ஒரு பெரிய டிஸார்டர், கிளைமேட் சேஞ்ச் தான் அதை உணர்ந்த பிறகு தான் அது எப்படி வருதுன்னு பார்க்க ஆரம்பித்தானா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல்ஸ், நம்ம மின்சார உற்பத்தி பண்ணி அதனால லைஃப் கம்ஃபர்ட் வரதுனாலையும், வாகனங்கள் நிறைய ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த கார்பன் டை ஆக்சைடு மேலே இன்னும் நிறைய கேஸஸ், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் நிறைய ரெஃப்ரிஜரண்டில் இருக்கும், மீத்தேன் கேஸ், இந்த மாதிரி கேஸஸ் அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணி குளோபல் வார்மிங்கு நடக்குது. இதெல்லாம் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதனோட லெவல் ரொம்ப அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 100 வருடம் கூட இல்லை, ஒரு 50 வருடத்தில் இந்த உலகத்தில் மனுஷன் வாழ முடியாத நிலைக்கு போயிடுவாங்க. இப்போது நம்ம அட்மாஸ்பியரில் 420 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உலகம் தோன்றிய காலத்தில் பார்த்தா இது 65 ppm தான் இருந்தது. அதுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி அந்த 165 ppm தான் மாறி இருந்தது. ஆனால் இந்த கடந்த ஒரு 200 வருடங்களில் அந்த 165 ppm ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 365 வரைக்கும் வந்தது. ஆனால் கடந்த ஒரு 25 வருஷத்தில் 365 430 ஆகிடுச்சு, 425 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த 425-30 ஏன்னு சொல்கிறேன்னா, சம்மருக்கும் விண்டருக்கும் கூட அந்த லெவல் வித்தியாசம் ஆகும். விண்டரில் மரங்கள்லாம் ரொம்ப இலைகள்லாம் இல்லாமல் ஆன பிறகு கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்னும் அதிகமாகும். ஒரு 5 டிஃப்ரென்ஸ் எல்லா வருஷமுமே இருக்கும். ஸோ இப்போ கிராஜுவலாக எவ்ரி இயர் கூடிகிட்டு இருக்கிறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்னால் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன் ஆகி நிறைய டிஸார்டர் நடக்குது. உங்களுக்கு சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வளர்ச்சியும் வேகமாக இருந்தாச்சுன்னா அதில் அழிவு இருக்கும். ஒரு ஆர்டர்லினஸை நோக்கி நம்ம போவோம். ஆனால் அந்த ஆர்டர்லினஸ்ஸு சரௌண்டிங்கில் ஒரு பெரிய டிஸார்டரை உண்டு பண்ணும். அந்த டிஸார்டர் தான் நம்மளோட ஹியூமன் ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து உண்டு பண்ணுறது தான் அட்மாஸ்பியரிக் டிஸார்டர். அதாவது அந்த எர்த்தினோட அட்மாஸ்பியரில் நடக்கிற டிஸார்டர். அந்த டிஸார்டர்னால எர்த்தில் இப்போ நிறைய சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் மனிதனால் தாங்க முடியாது. ஸோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணணுங்கிறத பற்றியெல்லாம் ஒரு நிறைய ஐநா கான்ஃபரன்ஸ், அவங்க நடத்தின நிறைய கான்ஃபரன்ஸினோட அவுட்கம் இல்லையா, அதை எல்லா கண்ட்ரீஸுக்கும் கவர்மெண்ட்ஸுக்கும் சொல்லி அந்த கவர்மெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலோட அவுட்கம் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 17 கோல்ஸ் இருக்குது.
அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து இப்போது வேர்ல்டு லெவல்லேருந்து கண்ட்ரி லெவல்லேருந்து ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் வரைக்கும் அதை பற்றி தெரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற நிலைக்கு வந்துட்டோம். அதை எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்க அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு ஒரு பில்டிங் எப்படி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தாச்சுன்னா நம்ம ஃபியூவல் எனர்ஜி யூஸ் பண்ணுறது கம்மியாகும். அது கம்மியாச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கம்மியாகும். வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறது, வாட்டரை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, இதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்குது. இது எல்லாம் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியை பற்றி, அதாவது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பற்றி. அது தவிர இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஒரு 10 வருஷமாக மனிதன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதே மாதிரி டெக்னாலஜியில் ரெவல்யூஷனில் போய்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகுது. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஆகிறப்ப எல்லாம் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனும் பேச மாட்டாங்க. ஒரு கொலாபரேஷனே இருக்காது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட பேசினா தான் அவனோட மைண்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாம் போயிடுது. எல்லாம் பெரிய டிஸார்டர் ஒரு சமூகத்தில் வருது. இது வந்து ஒரு மனுஷன் பேசாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த டெக்னாலஜி எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறவங்க பெரிய பில்லியனர் ஆயிடலாம். ஆனால் வேலைவாய்ப்புகள்லாம் இல்லாதவங்க வந்து ஒரு எஜுகேஷனில் ஒரு அல்டிமேட்டாக இதெல்லாம் தெரியாதவங்க வந்து ரொம்ப புவர் நிலைமைக்கு ஏழ்மை நிலைமைக்கு போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதனால் அந்த புவர் ரிச் கேப் அதிகமாகும். அதனால் ஒரு சொசைட்டியில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் வரும். சமூக சமத்துவம் இல்லாமல் போகும். அப்போ அங்கே ஒரு நிலைத்தன்மை குறையுது. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு சொசைட்டல் டிஸார்டர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த காரணம் வந்து எக்கனாமிக்கல் டிஸார்டரை கொண்டு வரும். இந்த எக்கனாமிக்கல் டிஸார்டர், சொசைட்டல் டிஸார்டர், என்விரான்மெண்டல் டிஸார்டர், இது எல்லாம் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு உலக நாடுகள்லாம் இப்போ என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதில் வந்து எல்லா சின்ன ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு கம்பெனி, எம்என்சி கம்பெனி, எல்லாரோட ரோல் என்ன, ஒரு இண்டிவிஜுவல் மனிதனோட ரோல் என்ன, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்டை ஆஃபர் பண்ணுறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட். அதாவது இது ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறவங்களுக்கு இல்லை. இது எல்லா கோர்ஸ் படிக்கிற ஆளுக்கும் இந்த ஒரு நாலேஜ் இருந்தாச்சுன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன் அதர் சப்ஜெக்ட்ஸ், அவங்களோட ஓன் சப்ஜெக்ட்ஸில் அதிகமாகும். ஏன்னா இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட். அதாவது மல்டி டிசிப்ளினரி இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்டை படித்து முடித்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். அவங்க சப்ஜெக்டில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் அதிகமாகும். அவங்க வந்து அதுலேயும் உள்ள டிஸார்டர் லெவலை பார்ப்பாங்க. ஒரு ஆர்டர்லினஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அதனால உள்ள விளைவுகளையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாகும். அதனால் எல்லா மாணவர்களும் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, ஜியாகிரஃபி, எந்த சப்ஜெக்டில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கலாம். எல்லா சப்ஜெக்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அவங்களுக்கு ஒரு கேரியரில் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக இது உருவாக்கும்னு நினச்சி தான் இந்த சப்ஜெக்டை ஆஃபர் பண்ணுறோம். இந்த சப்ஜெக்ட் பர்டிகுலராக யூஜிசி இந்த டைமில் வந்து இதை அவங்களோட ஓன் லாங்குவேஜ் மதர் டங்கில் ஆஃபர் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த கோர்ஸை எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறவங்களும், இன்ஜினியரிங், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, இன்ஜினியரிங்கில் கெமிக்கல், சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இதை ரெஜிஸ்டர் பண்ணி ரொம்ப பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.